சோலை வந்து அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கு தயார் நிலையில் இருக்கு. லைட், வள்ளலாஸ் டிவைன் லைட் அலைன் வித் சன்ஸ் ரேடி எல்லாமே அதுதான். சிம்பிளா புரியும். ஃபோட்டான் கதிர் இஸ் ஈக்குவல் டு வள்ளலார். இது புரிஞ்சா அவர் வள்ளல் பெருமான் ஃபோட்டான் கதிர்களாக வராது. ஃப்ரம் சூப்பர் நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் டு வள்ளலார் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். 2.5 கடிகை நேரம் என்பது என்ன அப்படின்னா, நார்மலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் ட்ரெடிஷனல் தமிழ் மெஷர்மெண்ட் 1 கடிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ். ஒரு கடிகைனா 24 நிமிஷம். ஆனா வள்ளலார் 24 நிமிஷத்தை மீன் அவர் யுக யுகமா சொல்றார். அப்படி என்னன்னா, however in Vallala's context கடிகை is often interpreted symbolically and mystically where it can represent large units of time. இவர் 2.5 கடிகைன்னு சொல்றது சின்ன நேரம் கிடையாது, பெரிய நேரம். அப்படின்னா அவர் என்ன மீன் பண்றாருன்னா, கிட்டத்தட்ட நல்லா கவனிங்க, 2.5 கடிகைன்றது if we take the mystical interpretation where 1 கடிகை is 60 years as mentioned in some of the search results, the 2.5 கடிகை would be 2 கடிகை is equal to 120 வருஷம். அவர் சொன்ன கணக்குப்படி என்ன, 2 கடிகைனா 120 வருடம், 0.5 கடிகைனா 30 வருடம், டோட்டல் 120 plus 30 is equal to 150 வருஷம் அவர் மீன் பண்ணி இருக்கிறாரு. வள்ளலார் ஸ்டேட்மெண்ட் எப்ப அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உள்ள போனாரு, disappeared in transformed in 1874. 1874 தாளிட்டு உள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் ஆடிங் 1 நீங்க இந்த டேட்ல இருந்து 150 வருஷத்தை கணக்கு பண்ணுங்க, என்ன வருது? வள்ளலார் வந்துட்டாரா இல்லையா? இப்போ சயின்ஸ் ஒன்று சொல்லுது, என்ன, பூமியை நோக்கி சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு வருது, இது நீங்க பயன்படுத்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகலாம், டீகிரேட் ஆகலாம்னு சொல்லுது. இதை நம்பலாம்ல? நீங்க வள்ளலாரை நம்பாதீங்க, நீங்க முருகனை நம்பாதீங்க, எனக்கு அவசியம் இல்லை. இதை நம்பித்தான் ஆகணும். இது மெடிடேஷன் வேலை செய்யும்ல. பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா 30 வருஷம் பண்ணீங்கன்னா 30,000 வருஷம் பண்ணதுக்கு ஈக்குவல். இந்த 2 வருஷம் சாதாரண நாளே இல்லை, உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. தயவு செஞ்சு டோன்ட் வேஸ்ட் டைம். 2024 தான் தெரியாமல் போயிருச்சு. அட்லீஸ்ட் 2025 பிப்ரவரி வந்துருச்சு. இன்னொரு 10 மாதம் தான் இருக்குது. இந்த 10 மாதத்தையாவது சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2024 படி ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி சூரிய புயல் 2024 மிடிலேயே வந்துருச்சு. இப்போ 2025 அந்த சூரிய புயல் தான் சென்று கொண்டே இருக்கிறது. சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ், சோலார் ஃபிளஷ், சடன் எரப்ஷன்ஸ் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃப்ரம் த சன், photons, light particles traveling at high speed influencing earth's atmosphere. இந்த ஃபோட்டான் கதிர்கள் பூமியினுடைய தட்பவெப்பத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. நெக்ஸ்ட் 2024 solar storms, a significant cosmic event aligning with Vallala's prophecy. எவ்வளோ பெரிய மேட்ரு.